ஹாய், ஹலோ, வணக்கம். என் நேம் பிரசன்னா. இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் பிக்ல பார்க்கக்கூட படம் ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேட்டிவ் படமான கோலம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆச்சு. வாங்க இந்த படத்தோட கதையை லைட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலோட ஒரு கார்னரில் எம்டி ஒரு கேபின் இருக்குது. அந்த கேபின் பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அங்கே வந்து ஒரு 15-16 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ்வலாக எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவங்கவுங்க முன்னாடி நாள் ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுப்பாங்க காலையில் வந்தோடனே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம். அது அன்டில் இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்கிறதாகட்டும், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது, அப்படிங்க அங்கங்கே கேங்காக நின்று பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கிறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த டைமில் தான் ரிசப்ஷனிஸ்ட் அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து திடீர்னு அந்த குரூவுக்கு அங்கே இருக்க குரூவுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. ஏய் சார் வராரு அப்படின்னு. அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்து அவங்க வேலை பார்க்குறாம ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அப்படி பார்த்தோன்னே ஒரு டேபிள் மட்டும் ஒருத்தர் மட்டும் வரல ஒரு சேரில். அது கேட்குறாரு ஏன் வரல அப்படின்னோடனே ஒரு கொலிக்கு என்ன சொல்லுவாருன்னா, இல்லை சார் அவர் நேற்று லேட்டாக தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனார், அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எம்டி சார் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறது லேட்டாக பண்ணுறது வந்து உங்கள் மேலே தான் தப்பே தவிர, நான் வந்து உங்களை என்றைக்குமே வந்து உங்களோட ஆஃபீஸ் வேலையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து அவங்கவுங்களோட டைமில் கரெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறுநாள் ஆன் டைமுக்கு நீங்கள் வரணும். இதுதான் ஆக்சுவல் ஆஃபீஸோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கப்புறமா இந்த படத்தோட நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. அது மர்டரா, அது ஆக்சிடென்டல் டெத்தா அப்படின்றது நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். அது யாருன்றதும் நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. ஸ்பாய்லர்ஸ் ஏட். இந்த படத்தோட கதையை நான் பாதி தான் சொல்கிறேன். அவன் யார் என்னன்றது டீட்டெயிலாக நான் உள்ள சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை காப்பாற்றுவேன். இந்த படத்தில் ஏசிபியாக ஒருத்தர் வராரு. அவரை வந்து உடனே பார்த்திங்கன்னா அந்த மர்டர் நடக்குது அப்படின்னோடனே, மர்டர் நடந்தோடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் உடனே போலீஸ் அங்கே ஒரு ஏஎஸ்பியோ ஒரு 3-4 கான்ஸ்டபிளோ வராங்க. கான்ஸ்டபிள் சுற்றி முற்றி பார்த்து, சார் நம்ம ஒரு 30 வருஷமாக இங்கே கான்ஸ்டபிளாக இருக்கோம், நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்து மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏஎஸ்பிக்கிட்ட. ஏஎஸ்பி சீன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவர் ஒரு டிசிஷன் பண்ணுறாரு. இது கண்டிப்பாக ஒரு மர்டர். இந்த மர்டரை யார் பண்ணா அப்படின்றத தான் நம்ம இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் பெரிய ஷாக். நமக்கும் பெரிய ஷாக். என்னடா அது, இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி இந்த மாதிரி ஒரு மர்டர் நடக்கும், எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஷாக் நமக்கு இருக்குது. அந்த கொஸ்டின் மார்க்கோட படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட சக்ஸஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஒரு 3 ஃபேஸாக பிரிச்சிடலாம். ஃபேஸ் 1ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு ரிவீல் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் தேவைப்படுது. ரெண்டாவது 40 மினிட்ஸ் எப்படி ஆகுதுன்னா, அதை வந்து ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத ஃபேஸ் 2லேயே அவங்க ரிவீல் பண்ணிடுறாங்க. அதாவது படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே உங்களுக்கு ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படின்றது ரிவீல் ஆகுது. பட் இந்த விஷயத்தை அவங்க ஃபேஸ் 3ல் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஃபேஸ் 3ல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கொலையை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றத ஃபேஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் படமாக இருந்ததுன்னா அந்த சீன் வந்து கடைசியில் டுவர்ட்ஸ் தி எண்டு தான் நம்மளுக்கு ரிவீல் ஆச்சுன்னா அது ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க ஃபேஸ் 2, அதாவது படத்தோட மிடில் ஆஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஏன் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு அதை படத்தை கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் பார்த்திங்களா, அதை அவங்க ஃபேஸ் 3ல் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபேஸ் 3ல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த கொலையை அவங்க எப்படி பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க அப்படின்றத அவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒர்த் வாட்சிங் தான் இந்த படம். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் கிடையாது. சந்தீப் அப்படின்றவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்பொழுது 1934 நம்ம அகஸ்தா கிறிஸ்டி ஒரு நாவல் ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த நாவலை அடிப்படையாக வச்சு 2017 ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் கூட ஒன்று ரிலீஸ் ஆச்சு. த்ரில்லர் ரசிகர்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு படம் அது. ஆனால் இந்த படத்தோட கோர் ஐடியாவை அந்த அகஸ்தை கிறிஸ்டி அதில் அந்த நாவல்லேருந்து தழுவில் எடுத்திருக்கா மாதிரி எனக்கு தோணுது.
அவங்க அதை கண்டிப்பாக அந்த நாவலை இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அந்த படமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான படம் தான். அந்த படத்தை நான் சொல்லிட்டேன்னா இந்த படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அந்த படத்தை பற்றி பேர் நான் சொல்லலை. நல்லா இருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் லைட்டிங் சூப்பராக இருந்தது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு சீட்டோட நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்தது கண்டிப்பாகவே. அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது. இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து நம்ம அந்த மாஸ்டர் பீஸ் பிக்ஸில் நான் சூஸ் பண்ணி அந்த படத்தை உங்ககிட்ட இந்த படம் நீங்கள் பார்க்க வைக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த படம் ஒரு சூப்பரான படம். இந்த படத்துக்கு நான் ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரி எதுவும் சொல்ல விரும்பல. ஒர்த் வாட்சிங் தான். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி நிறைய படங்களில் இந்த மாஸ்டர் பீஸ் பிக்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இதை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவியோட எபிசோட அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பாய். சைனிங் ஆஃப் பிரஸ்னயம்.